வணக்கம். வணக்கம். இப்போ காட்டுமன்னார் கோயிலில் திருமாவர்கள் போட்டியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாரு. அந்த வகையில் திடீர்னு முந்தானேத்து என்ன பண்ணிட்டாருன்னா, நான் போட்டியிடவில்லை, அதுக்காண்டி வேற ஒரு நபர் போட்டியிடுறாங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாரு. இப்போ நேற்று பாண்டிச்சேரியிலையுமே என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு ஓட்டு போட வேணாம், ஒரு 3 தொகுதியில எங்களுக்கு ஓட்டு போட வேணாம், எங்களுக்கு கூறிய ஒரு தொகுதியில மட்டும் போடுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. தொடர்ந்து எப்படி அடுத்தடுத்து ஒரு பேசு பொருளா முன்னாடி வந்துகிட்டே இருக்காரு. அதை அடுத்தடுத்து பேசு பொருளா வராரு, அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுக்குறான்னு தெரியல. உள்ளபடியே பாத்தீங்கன்னா அண்ணன் திருமா கரண்ட் எம்பி, அவர் எம்பியா இருக்கக்கூடிய ஒருத்தர் யோசிச்சு ஒரு மாநில அரசு வரப்போறோம் அப்படின்னு சொல்றது அவருடைய பயனாக்கள். நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு பொழுது, ஆட்சியில் அதிகத்தில் பங்கு கேட்பாரோ, துறைமுதற்சி ஆவாரோ அப்படின்லாம் யோசிக்கலாம். ஆனால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாருன்னு நினைச்சேன் நான். ஆனா புஸ்வானம் ஆயிடுச்சு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டா, ஒரு தலைவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ ஒருத்தருக்கு ஒரு வேட்புமனு நாமினேட் பண்ணிட்டு அதை வாபஸ் வாங்குறதுக்கும், ஒரு தலைவர் நான் நிக்க போறேன்னு சொல்லிட்டு பின்வாங்கறதுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய எதிர்வினையை உருவாக்கும். அது இல்லாம அண்ணன் திரும்ப திமுக கூட்டணியில இருப்பு போய் சேர்ந்தாரோ, அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் மேல பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு திமுக ரொம்ப நெருக்கமா இருக்காரு, ஒரு சுயேட்சையா முடிவு செய்ய பண்ற ஒரு விமர்சனம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் மெய்ப்பிக்கிற மாதிரி தான் இது ஆயிடுச்சுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அன்னைக்கு காலையில தான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழாப்பனை அவர்களை பேட்டி எடுத்து போறோம், இந்த மாதிரி திருமாவர்களை திமுக அழுத்தம் கொடுக்குறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, சரி தகவல் தான் வந்திருக்கு போல இருக்குது, திருமணம் போயிட்டு எப்படி வாபஸ் ஆயிடாருன்னு பார்த்தா, ஈவினிங் நான் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்று நினைத்தால் அது உங்க விருப்பம், இது ஒரு அரசியல் யுக்தின்ட்டாரு. எனக்கு உள்ளபடியே பெரிய அதிர்ச்சி, நமக்கு பெரிய ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய நன்மதிப்பு, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இடத்துல இருக்கணும்னு இருக்கு இல்லையா. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மூத்த அரசியல்வாதி இல்லை அவர் அண்ணன் ஒருத்தர், இளம் வயது முதற்கொண்டே தமிழக மக்களுக்காகவும் பட்டியல் சமுதாய மக்களுக்காகவும் உழைத்த ஒரு மனுஷன். இன்னைக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, திமுகவுடைய அழுத்தத்தினால்தான் திரும்ப காட்டுமன்னார் கோவிலில் நிக்கலை அப்படின்றது ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த காட்டுமன்னார் கோவிலில் இவர் தான் வேட்பாளராக இருக்க மாட்டார்ன்ற யூகத்தில் இவர் பேரை ஏதோ பாலாச்சரெல்லாம் வரைஞ்சாங்க. அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக. இப்போ இது தலித் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இவர் மீதான ஒரு பெரிய ஒரு பார்வையை உண்டாக்கலை, ஒரு நம்பிக்கையின்மைக்கு வழிவகுக்குதான்ற மாதிரி என்னோட கேள்வியா இருக்கு. கிட்டத்தட்ட பலரும் விமர்சிக்கக்கூடியது என்னன்னா, குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று விஜய் பக்கம் திரும்பிடுச்சு, இன்னொன்று நாம் தமிழ் கட்சி பக்கம் போயிடுச்சு, விசிகா கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் இன்றைக்கு எடுக்கக்கூடிய பல முடிவுகள் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்குது. ஒரு தலைவர், நான் நிற்கிறேன், மாநில அரசு வரப்போறேன், 2026 பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அரசியல் களம் வேற ஒன்னா மாறும், அப்படி மாறும் பொழுது என்னுடைய பங்களிப்பு அங்கே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பேசும்பொழுது நான் உள்ளபடியே பார்த்து, நான் இப்போ பொதுவான ஒரு விமர்சனம் நம்ம பேசும்போது வச்சிருந்தோம், பலர் வச்சிருக்கக்கூடியது என்னன்னா, திமுகவில் விசிகாவுடைய கூட்டணி, விசிகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சட்டமன்ற 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த 4 பேருமே திமுக விசுவாசமா இருக்காங்க அப்படின்னு பொது விமர்சனம் வரும்பொழுது, ஒரு விசிகாரன் என்ன சொல்லணும்ப்பா, அதெல்லாம் தப்புப்பா, நாங்கள் ரொம்ப சுயேட்சையாக இருக்கிறோம், சுயமாக இருக்கிறோம். ஆனால் அண்ணன் திரும்ப ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, என்னுடைய குரலாக தான் நான் எப்படி இருந்தாலும் இருப்பனோ அப்படி தான் 4 எம்எல்ஏக்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 எம்எல்ஏக்களும் எப்படி இருந்தாங்க, ஒருத்தர் உதயநிதி அவர்கள் புகழ் பாடிக்கொண்டு கிட்டத்தட்ட அவங்க அம்மையாருடைய புகழ் கூட பாடுற அளவுக்கு இருந்தாங்க. இவர்களெல்லாம் அண்ணன் திருமாவுடைய குரல்கள் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் பாருங்க, நீங்கள் இவரே ஒத்துக்கிட்டாரு. இப்போ நம்ம விமர்சனம் பண்ண முடியுமா, விசிகா திமுக சப்போர்ட் பண்ணுறீங்க, டே சப்போர்ட்லாம் பண்ணல, நான் இங்கே இருக்கிறதே திமுகவுக்காக தான், அந்த அளவுக்கு அந்த டோன் மாறிடுச்சுன்னு நினைக்கிறப்ப பெரிய வருத்தமாக இருந்துச்சு. இந்த 4 பேருக்கு வாய்ப்பு ஏன் திருப்பி கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது பல விமர்சனங்கள் வந்துச்சுப்பா, அவங்களாம் திமுக விசுவாசமானவங்க, அதனால தான் திரும்ப ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு விமர்சனம்லாம் வந்துச்சு. அப்படி விமர்சனம் வரும்பொழுது அது தலைவர் திருமாவர்களுக்கு பெரிய ஒரு நன்மதிப்பு உண்டாகுச்சு. டேய் எங்கள் தலைவர் நீ ஒன்றும் பண்ண முடியாது, இந்த நீ சொன்னல திமுக சொம்பா இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, பார்த்து அவங்க தூக்கி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு நல்ல மதிப்பு உண்டாகுச்சு. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அதுக்கெல்லாம் சீட் தரல, ஒரு சுழற்சி முறை இருக்கணும், ரொம்ப சரியானது அது, சுழற்சி முறை ரொம்ப செய்யானது. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனம் கிடையாது. சரி, ஏன் தானே நீங்கள் காட்டுமன்னார் கோவில் நிற்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு அவர் என்ன சொன்னார், நான் நிற்க போகிறன்ற செய்தி வந்த உடனே பலர் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்ப மாநில அரசுக்கு வந்தால் தொங்கு சட்டசபை அமைன்னு சொல்றாரு, அப்படி அமைஞ்சா துணை முதலமைச்சர் கேப்னு சொல்றாரு, அப்புறம் ஆட்சியர் கேப்னு சொல்லி நினைப்பாரு, அதனால எங்க கூட்டணிக்குள்ள நீங்கெல்லாம் குழப்பத்தை விளைவிக்க பாக்குறீங்க, அதனால ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்த பாக்குறீங்க, அதுக்கெல்லாம் நான் பலியாக மாட்டேன், நான் பதவிக்கு ஆசைப்படாதவன், நான் ஒத்துக்கிறேன், உண்மையாவே திருமணம் பதவிக்கு ஆசைப்படாதவன் தான், அவர் ஆசைப்பட்டிருந்தா திமுக மிரட்ட முடியும். நீ பாருங்க ஸ்டாலின் சார், விஜயகாந்த் சொல்றாருல அந்த மாதிரி ஸ்டாலின் சார், உங்க கட்சி உங்க கூட்டணியில
இந்த திமுகவுக்கு அப்புறம் வந்து இருக்கிறதுல பெரிய கட்சி நாங்கள் தான். காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ வட மாவட்டங்கள்லாம் ஓட்டு கிடையாது அப்படின்னா தென் மாவட்டங்களில் ஒரு 2 தொகுதி இருக்குது, அங்கே மட்டும் ஓட்டு வருதா நான் நினைக்கிறேன். நான் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்ல தேவையில்ல, அவங்களுக்கு பெரிய வித வாக்கு வங்கி கிடையாது. நாங்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடுறது, எங்கள் சமுதாயம் தான் ஓட்டு போடுற சமுதாயம். நீங்கள் என்னை பகச்சிக்கினா வெளியே போயிடுவேன், வெளியே போய் நீங்கள் தோற்றுருவீங்க. 100% தோற்றுருவாங்க. விசிகா வெளியே போச்சுன்னா பின்னாடியே வந்து இந்த அதாவது ஒரு ஆடு போச்சுன்னா பின்னாடியே பல ஆடுகள், அந்த ஆடுகள் சொல்லிட்டு அவங்க கொச்சைப்படுத்த விரும்பல சொல்கிற ஒரு பேச்சுக்கு. இப்போ விசிகா வெளியே போச்சு அப்படின்னா வந்து கம்யூனிஸ்ட் வந்துடுவாங்க, எல்லாமே வெளியே வந்துடுவாங்க, திமுக தோற்றுரும். இந்த திமுக தோக்காம பார்த்துக்கிற முக்கியமான ஒர்க்கு வந்து திருமாவளவன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி உடையக்கூடாது சொல்லிட்டு. இது எதுக்காக அவர் சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரிலாம் என்ன நீங்கள் வந்து பண்ண முடியாது, நானே வெளியிட்ட பாருங்க, அப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டேன், துணை முதலமைச்சர் கேட்க மாட்டேன், அதுவும் 2026 கிடையவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து மாறி பேசுகிறாருன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? இத்தனை நாட்களில் விமர்சனம் பண்ணுறாங்க, விசிகா வந்து திமுக விசுவாசமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது சொல்லிட்டு. அந்த விமர்சனங்கள் எல்லாம் இன்றைக்கு அவர் வாயாலே அது என்னவா வந்துச்சுன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். அவர் மீதான ஒரு பெரும் நம்பிக்கை வந்து இன்றைக்கு ஒரு 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 பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நாட் ஓன்லி பட்டியல் சமுதாய மக்கள், விசிகாவில் இருக்கக்கூடிய நபரைகளை பார்த்தீங்கன்னா என்ன தலைவர் இப்படி பேசுகிறாரு, அது ஒரு பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தாதா? இப்போ நான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் நிற்கலவா, இவங்க தான் நிற்க போகிறாங்கன்னு சொன்னால் அப்போ ஏன் நீங்கள் சொன்னீங்க, என்ன காரணம்? இப்போ திருமா வந்து ஒன்றும் தெரியாதவர் கிடையாது, அவர் வந்து தமிழ்நாட்டில் எல்லாரோட வந்து பெரிய இன்டலெக்சுவல், அவ்வளோ இருக்கக்கூடிய அவர் நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அதுலேருந்து பின்வாங்குறோம் அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு விமர்சனாலும் பரவாயில்ல, இந்த கூட்டணி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா நம்ம என்ன சொல்ல முடியுன்றது எனக்கு பார்வையாக இருக்குது. இப்போ வந்து நேற்று வேறு திருமாவர்கள் பேசியிருந்தாங்க, புதுச்சேரியில் வந்து அவங்க ஏற்கனவே 4 தொகுதியில் நாங்கள் போட்டியிட போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு தொகுதியில் மட்டும் வாக்களிங்க, மற்ற 3 தொகுதி கை சின்னத்துக்கு வாக்களிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம் திடீர்னு வந்து இப்படி மாற்றி சொல்கிறதுக்கு? உலகத்திலே வந்து எந்த ஒரு தலைவருமே என் கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காதீர்கள், அவர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய இவங்களுக்கு வாக்களியுங்கள், அந்த ஒரு இடத்துல மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாரு. காரணம் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸுடைய தலைமை எங்ககிட்ட பேசிடுச்சு, எப்போ இடத்தெல்லாம் பிரிச்சுட்டு வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணதுக்கப்புறமா வந்து பேசிடுச்சு எங்ககிட்ட, அதனால் வந்து நீங்கள் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாருன்னா நம்ம இதை என்ன மனநிலை எடுத்துக்கிறது? நம்ம சொல்லுவோமா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, வீட்டில் 4 பசங்க இருக்காங்க, எதிர் வீட்டு பையன் பக்கத்து வீட்டு பையன் வந்திருக்கான், அவங்க வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. நேராக வீட்டில் வந்து உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா கேட்டோமா, நம்ம பிள்ளைக்கு மட்டும் சோறு போடாத, வந்துருக்கலாம் 3 பேர் சோறு போடு, இவனுக்கு மட்டும் சோறு போடாது, வேணுன்னா இந்த அங்கே ஒத்துக்கிறால சின்ன பையன் அவனை மட்டும் சோறு போடாது சொன்னால் யாராவது சொல்லுவாங்களா? அப்படி அது ரொம்ப கற்பனைக்கே ரொம்ப முரணால நான் சொல்லக்கூடிய. ஆனால் இதையுமே தேர்தல் யுக்தி சொல்லி உருட்டுறாங்க. எதெல்லாம் தேர்தல் யுக்தியில் வருது பாருங்களேன். நான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு நிற்காமல் இருக்கிறது தேர்தல் யுக்தி, என் கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது தேர்தல் யுக்தி. இந்த அளவுக்கு நான் திரும்ப ஏன் வந்து இப்படி பின்வாங்கி இருக்காருன்னு நமக்கு வந்து தெரியல. நமக்கு பெரிய ஒரு வருத்தம் தான். நீ திருப்பி அதான் சொல்கிறேன் நான். அவரெல்லாம் எப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகியிருக்க வேண்டிய ஒருத்தர், ஆனால் அவரை கூட்டின்னு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்கன்னா நம்ம விமர்சனங்கள் தான் பண்ண முடியும். ஆனால் அவர் தொடர்ந்து உறுதியாக இருக்கார், இந்த கூட்டணி என்னால் எதுவும் ஆகக்கூடாது. அப்படின்னா இவருக்கு கூட்டணி பார்த்துருச்சுன்னு தெரியல எனக்கு. அதாவது இந்தியாவில் காங்கிரஸுக்கு இந்த அக்கறை கிடையாது, தமிழ்நாட்டில் திமுக இந்த அக்கறை கிடையாது. ஏன்னா அக்கறை இருந்துச்சுன்னா ரெண்டாவது இந்த கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா மதவாத எதிர்ப்பு, சாதியவாத எதிர்ப்புலாம் பேர் இருக்குது. மதவாத எதிர்ப்பு அப்படின்னா மதத்தின் பெயரால் எது ஒன்று ஆதிக்கம் செலுத்தினாலும் நீங்கள் எதிர்க்கணும் தான். இங்கே இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறாங்க, அப்போ அவங்களால நீங்கள் எதுவாக பார்க்குறீங்க தெரியல. நான் என்ன சொல்லி இஸ்லாமிய கட்சிகள் தோன்றக்கூடாதுன்ற நான் சொல்ல வரல, ஆனால் அவங்க என்ன பர்பஸ்க்காக இயங்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள், ஜாதி சங்கங்கள் அந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படும் என்று சொன்னால் அதை நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு அக்கறையின் பால் ஒருத்தர் வந்து உருவாக்குறாரு. ஆனால் நீ ஜாதி சங்கத்தை தோற்றுவித்துட்டு இன்னொரு ஜாதிக்கு எதிராக பேசுகிறேன்னா அப்போ நீ யார்? இப்போ விசிகாவை ஜாதி கட்சின்னு சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். விசிகா சமுதாயத்திற்கான கட்சி, தமிழ் மக்களுக்கான கட்சி, அதை நீ ஜாதி கட்சியெல்லாம் சுருக்க முடியாது. இப்போது பாமக வந்து ஜாதி கட்சின்னு சொன்னாலுமே அவங்க சமுதாயத்திற்கு நேர்மையாகிறாங்க, விசுவாசமாகறாங்க, அவங்க மக்களை அவங்க வழிகாடாக்க விரும்பலை. அதில் இப்போ அப்படி இருக்காங்க. முன்னாடி அவங்க தலித் மக்களுக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தாங்க. ராமதாஸ் வந்து ஓப்பனாகவே தலித் என்ற கூட்டமைப்பை ஏற்படுத்தி ரொம்ப கேவலமான அரசியல் செஞ்சார். ஆனால் இன்னைக்கு வந்து அதெல்லாம் விட்டு அன்புமணி அதை மாற்றணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், அன்புமணி சொல்கிறாரு ஒரு பொது மேடையில், அந்நியார் பொறுக்கடி ஆரம்பிச்சிட்டாங்களா வரும்பொழுது, வந்துட்டாங்கப்பா எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறாரு.
இதில் இன்னொரு பக்கம் பார்த்தா பட்டியல் சமுதாய மக்கள் மத்தியில் நமக்கு செல்வாக்கு உயர்னு சொல்லிட்டு அன்புமணி நினைச்சாலுமே கூட அதை சொல்லணும் இல்லையா? இப்போ நான் திரும்ப அன்னையார் பொறுக்கூடிய அம்சா அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லுவாரா? அவங்க வெற்றி பெறணும் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவாரா? இது வந்து ரொம்ப முரணாக இருக்கலாம். எப்படிப்பா ஒரு எதிர்கூட்டணியில் போயிட்டு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அப்படி திமுக ஒன்றும் இவங்களுக்கு வந்து எதுவும் பண்ணுற போகிறது கிடையாது. இப்போ அண்ணன் வேல்முருகன் வந்து சொல்கிறாரு, திருமான காட்டுமன்னார் கோவிலில் அவர் போட்டியிட்டால், அந்த கட்சி கிடையாது, அவர் போட்டியிட்டால் அங்கே நாங்கள் என் கேண்டிடேட்டை நிறுத்த மாட்டோம். சௌமியா அன்புமணி போட்டியிடும் போது அவங்களை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். சீமான் அவர்கள் போட்டியிடும் போது நாங்கள் அவங்களை எதிர்க்க மாட்டோம். விஜய் போன்றவர்கள் சட்டமன்றத்திற்கு போகணும், சௌமியா அன்புமணி போன்றவர்கள் சட்டமன்றத்திற்கு போகணும், நான் சீமான் போன்றவர்கள் சட்டமன்றத்திற்கு போகணும்னு சொல்கிறாரு. ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, ஒரு தலைவர்களுடைய வெற்றி என்பது மிக முக்கியமானது. அதுவும் அண்ணன் திருமா போன்றவர்கள் அண்ணன் சீமான் போன்றவர்களுடைய வெற்றி என்பது மிக முக்கியமானது. ஆனால் திமுக என்ன பண்ணுதுன்னா, இப்போ வேல்முருகன் வன்னியர் சமுதாயம், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் என்பதால் அவர்கிட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சௌமியா அன்புமணி தோக்கணும். எப்போ முன்னாடி கூட்டில் வரப்போ இது ஒரு கூட்டணியினுடைய எதிர்கூட்டில் தோக்கணுன்ற மைண்ட் செட்டில் பேசுறது கிடையாது. திமுகவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஜாதி அரசியல் பண்ணணும். என்னன்னா, விசிகா விழுத்தணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ பழைய சமுதாயத்தை சார்ந்த தலைவரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து எதாவது ஒன்று பண்ணணும். அதே போல் பாமக விழுத்தணும் அப்படின்னா அண்ணன் வேல்முருகனை பயன்படுத்தி இது வந்து கேவலமான ஜாதி அரசியல் வந்து பண்ணக்கூடியது தான் வந்து திமுக. இதை அண்ணன் வேல்முருகன் ஓப்பனாக சொல்கிறாரு. திமுக என்ன காரணம் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் வந்து என்கிட்ட சொன்னாங்க எப்படியாவது சௌமியா அன்புமணி தோக்கிறதுக்காக நீ வேலை செய்யுங்க. அப்போ எவ்வளோ சீப்பான பாலிடிக்ஸ் அது. ஏன்னா நீ எதிர்கூட்டணி தோற்கடி, யாருக்குமே வந்து தன் கூட்டணி வெற்றி பெறதான் விருப்பமாக இருக்கும். ஆனால் ஒரு குறைந்தபட்ச ஆதரவு நிலைப்பாடு நம்ம யாருக்கு இருக்கணும் இருக்கு இல்லையா? இப்போ இந்த புதுச்சேரியில் ஒரு 3 சொல்கிறாரு, 3 ஓட்டு போடாதீன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நாமினேஷன் பண்ணால விசிகாக்காருங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக எப்பா தலைவர் சொல்லிட்டாருப்பா, நீ நாமினேஷன் பண்ணிட்டப்பா, உன் பேர் வந்து அங்கே இருக்குப்பா, என்ன பண்ணுவ நீ? அதுக்கு போட்டி இடமில்லடே சொல்லிட்டு போயிடலாமே இந்த 3 பேரை. எப்படி நீ இப்போ சொல்லுவ? வாபஸ் வாங்க முடியாதுல்ல, முடிஞ்சிச்சுல, எப்படி சொல்லுவ நீ? ஒன்று வாபஸ் வாங்கியிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, வாபஸ் வாங்க முடியாது, டைம் முடிஞ்சிச்சு, என் கட்சியினுடைய வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தாதீர்கள், அதுக்கு பதில் வந்து காங்கிரஸ் செலுத்துங்கன்னு சொல்றாரு. எனக்கு இதை சொல்றதுக்கே அந்த மனநிலை எப்படி அவர் தயாரா இருக்குன்னு புரியல. யாராவது சொல்லுவாங்களா அந்த மாதிரி, என் கட்சியினுடைய வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தாதீங்க வேறத்தோர் செலுத்துங்கன்னு சொல்லிட்டா அந்த நிற்கிற அந்த விசிகாவோட மனநிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்கள இதை விட யாருன்னா அவமானப்படுத்த முடியுமே எனக்கு தெரியல. அது எனக்கு என்ன சொல்றது, எப்படி இது மாதிரிலாம் சொல்றாரு. இவர் கடந்து போயிருக்கலாம், அதாவது கடந்து போயிட்டு இருக்கலாம். இதை வந்து அவர் கடந்து போயிட்டு தான் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிற்க வச்சிட்டாங்களா, சரி வேணா வந்து நம்ம ஓட்டு கேட்க வேணா வேணாம், நீங்களே பார்த்துக்குப்பா, கூட்டணியில் இருக்கிறோம்ப்பா, அது சரியா இருக்காதுப்பா, ஏதோ நடந்துச்சு விட்டுருங்க பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டா பரவாயில்ல. அங்கே போய் நின்று அவங்க ஒரு பெண் ஒருத்தர் நிற்கிறாங்க, ஐ மீன் உழவர்கரை பெற்ற தொகுதி பேர் நினைக்கிறேன், அவங்க நிற்கக்கூடிய புஷ்பலதா அவங்க பேர், அவங்க நிற்கக்கூடிய இடத்துல வாக்கு சேகரிக்கிறாரு. அப்போ அந்த 3 பேர் அவங்களுக்கு யார் வாக்கு சேகரிப்பாங்க? ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போது நிறைய பேர் எழுதுனாங்க அந்த சமூக வலைதளத்தெல்லாம், தலித் அரசியலை திரும்ப எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காரு பாருங்க அப்படின்றது. இப்போ பலரும் வந்து இப்போ என்னை கூட கேள்வி கேட்பாங்க, பிரதாப் ஏன் தலித்துலாம் சொல்கிற, நீ தலித் சொல்லாத, அவங்களுடைய சாதி பேரை சொல்லலாம். தலித் என்பது சாதி கிடையாது, அது ஒரு அரசியல். இது புரட்சியர் அம்பேத்கரை உள்வாங்கியவர்கள் தான் தெரியும். தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியமும் தமிழர்களுடைய ஒற்றுமை வந்து எப்படி முக்கியமோ அதே அளவில் இந்திய அளவில் தலித் மக்களுடைய ஒற்றுமை என்பது முக்கியம், அவர்களுக்கான ஒரு கட்சி என்பது முக்கியம். இதான் புரட்சியர் அம்பேத்கர் வந்து சொன்னார். ஏன்னா தலித் மக்களுடைய பாதுகாப்பு என்பது இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் கிடையாது, அது பாராளுமன்றத்தில் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போ கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணக்கூடியது பார்லிமெண்ட், அசம்பிளி கிடையாது. அப்போ இதை புரிந்து கொண்டவர்கள் தலித் பாலிடிக்ஸ் ஏன் தேவை அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அண்ணன் திருமாவர்கள் வந்து இன்றைக்கு தலித் அரசியலுக்கு என்ன சொல்கிறது, நம்ம அப்படி சொல்லக்கூடாது, நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பெருத்த ஒரு கேள்விக்குறியை மட்டும் எழுப்பியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இப்போ திருமாவர்களுக்கு வந்து திமுக அழுத்தம் கொடுத்ததுனால தான் திருமாவர்கள் வந்து பின்வாங்கிட்டாங்க. திமுக அழுத்தம் கொடுக்கவே இல்லைலாம் நீங்கள் சொல்ல முடியாது. திமுக கண்டிப்பாக அவர்கிட்ட அழுத்தம் கொடுத்துருந்தா இப்போ ஒரு காரணத்துக்காண்டி தானே ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. என்ன காரணம், என்ன அழுத்தம்? இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ அழுத்தம்னா வந்து நான் திரும்ப கூப்பிட்டு மிரட்டுவாங்க அப்படிலாம் நான் சொல்லுவார். அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த அளவுக்குலாம் ஒரு கட்சி நடந்துக்காது. அந்த அளவுக்கு ஒன்றும் விசிகா ஒன்றும் அந்த அளவுக்கு லெட்டர் பேட் கட்சிலாம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி கூப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு கன்வின்ஸ் பண்ணுறது தானே, ஒரு மைண்ட் வாஷ் பண்ணுறது தானே. இங்கே பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, வெளியே என்ன போகுது பாரு, வெளியே என்ன நியூஸ் போகுதுன்னா திரும்ப இந்த கூட்டணியை உடைக்க விரும்புகிறாரு, திரும்ப வந்து ஆட்சி அதிகாரத்தை பங்கு கேட்க நினைக்கிறாரு, திரும்ப துணை முதலமைச்சர் நினைக்கிறாரு அப்படின்னா எங்களுக்கே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விவாதத்தை ஏற்படுத்துது. அப்போ அண்ணன் திரும்ப யோசிச்சிருப்பார், ஐயோ நம்மளால கூட்டணிக்கு பிரச்சனையா, நம்மளால ஓட்டு போடாமல் போயிடுவாங்களா, அப்போ நிற்கக்கூடாது. சரி நிற்கலை, ரைட்,
இப்போ விசிகா வந்து காட்டுமன்னார் கோவில் அந்த திருமாவர்கள் நிக்கல, ஆனா உங்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. யாருக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க தெரியுமா? அவர் சொல்றாரு, ஐயா இளைய பெருமாள் அவருடைய மகன் ஜோதிமணி. எனக்கு ஐயா இளைய பெருமாள் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு. மிக முக்கியமான சில விஷயங்கள், குறிப்பாக எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டம்லாம் கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். அவர் இந்த சமுதாயத்தினுடைய தியாகி. அவரை வந்து தென்னாட்டு அம்பேத்கரோ இரண்டாம் அம்பேத்கரோ அந்த அளவுக்கு வந்து சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மை உள்ள ஒருத்தர் தான். ஆசிரியர் அவரோட மகனுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறதாவே இருக்கட்டும். அவர் எந்த கட்சி? காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவருக்கு அண்ணன் திருமாவளவன் சீட்டு கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் கட்சியில வந்து அவர் விண்ணப்பம் பண்ணியிருக்காரு, ஜோதிமணி வந்து காட்டுமன்னார் கோவில் தாங்கன்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் புறக்கணிச்சிருக்கு. இந்த செய்தி அண்ணன் திருமாக்காத சொல்லிட்டுறாங்க, ஏன்பா இளைய பெருமாளுடைய மகன் வந்து சீட்டு கேட்டிருக்காரு காங்கிரஸ்ல, கொடுக்கல. ஏய் நீ கொடுக்கலாம் என்னடா, நான் கொடுக்குறேன்னா சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு டவுட் தான். இப்போ உங்கள் கட்சியில் பல பேர் வந்து வேட்புமனு கொடுத்தாங்க இல்லையா, விருப்பமனு கொடுத்தாங்க இல்லையா, இந்த மாதிரி எலெக்ஷன் நிற்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இருக்க சொல்லிட்டு, அவங்கள ஒருத்தர் கூட தகுதி இல்லாமல் போயிட்டாங்க. விசிகாவில் 10,000 பேர் கொடுத்தாங்க விருப்பமனு. அந்த ஒருத்தர் கூட உங்களுக்கு அப்புறம் காட்டுமன்னார் கோவிலில் நிற்கிற தகுதி இல்லாமல் போயிடும். நீங்கள் இளைய பெருமாளுடைய மகனை கௌரவிக்கிறீங்க, எல்லாமே ரைட், ஓகே. எனக்கு முதல்ல வந்து ஒரு குடும்பத்தின் வழியாக ஒருத்தருக்கு உண்டான மரியாதை கிடைக்கிறது எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. ஓ எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், அதனால நல்லதில் எனக்கே வரணும், எங்கள் அப்பா தியாகம் பண்ணிருக்காரு நீ பதவி தான்னு சொல்கிறதெல்லாம் சரி கிடையாது. அவருக்கு நீங்கள் கொடுங்க, கொடுக்காம போங்க, அது உங்கள் விருப்பம். உங்கள் கட்சியை சார்ந்தவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? விசிகா இருக்கக்கூடிய 8 தொகுதிகளிலுமே எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது அவங்களோட வெற்றி வாய்ப்பு என்பது. நமக்கு வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவிலே விசிகா வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்றாங்க. ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுச்சு. திரும்ப நிற்க போகிறான்னு சொன்னோன்னே பெரிய கூஸ்பம்ஸ் ஆச்சு. கண்டிப்பாக அவர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மனசோர்வு ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனால் வந்து நிறைய தலித் வாக்குகள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திமுக வந்து தலித்துகளுக்கு பிடிக்காது, அடிப்படையிலே திமுக தலித்துகளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா திமுக தலித்துகளுக்கான கட்சி கிடையாது. இது வந்து பெரும்பாலும் ஓபிசி மக்களுக்கான ஆதிக்க சாதிகளுக்கான கட்சி தான். இப்போ ஏடிஎம்கே மட்டும் தலித்துக்கான கட்சியாக கேட்டால் அப்படி சொல்ல. ஏடிஎம்கேவுக்காவது பார்த்தீங்கன்னா அந்த சேரிகளில் ஓட்டு அதிகமாக இருக்கும், காலனி பகுதிகளில் ஓட்டு வந்து அதிகமாக இருக்கும். நல்லாவே எனக்கு தெரியும், பள்ளி சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஓட்டு வந்து நிறையா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கேக்கா டிஎம்கே கடை ஏடிஎம்கே தான். நம்மளும் அங்கே தான் வரும், நமக்கு தெரியும் அதை பற்றி, அதனுடைய வேர்கள் எங்கே அப்படின்றது தெரியும், எங்கெங்கே யார் யாருக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆனால் திமுகவுக்கு அடிப்படையிலே வந்து பள்ளி சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கி கிடையாது. அப்படிலாம் இருந்துட்டு சரி நீங்கள் இருக்கிறீங்களேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் போன முறை மக்கள் ஓட்டு போட்டாங்க, இவர் இருக்காருப்பா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். வட மாவட்டங்களில் வந்து திமுக வெற்றி பெறல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். இவங்களுக்கும் அவங்களுக்கு பெரிய டிவெலப்பர்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த வாக்கு வங்கியுமே உடஞ்சிருக்கு. என்ன வாக்கு வங்கி? பள்ளி சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கி திமுக உடஞ்சிருக்கு. அப்போ விசிகாவில் அண்மை காலங்களில் திரும்ப பண்ணக்கூடிய பல செயல்பாடுகள் பட்டியல் சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தாது. என்னன்னா, ஏன் தலைவர் இப்படி பண்ணுறாரு? நான் விசிகா இல்லை, இப்போது எனக்கே வந்து அவர் காட்டுமன்னார் கோவில் நிற்கிறாருன்னா வெற்றி பெறணும் அண்ணன். ஏன்னு கேட்டால் அவருடைய செயல்பாடுகள் சட்டமன்றத்தில் தான் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அப்போ அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுதான் முக்கியமானது. அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு பல திமுகவை சார்ந்தவர்கள், குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விசிகாவை சார்ந்த நிர்வாகிகள் நீங்கள் பிரச்சாரத்துக்குள்ள வரலன்னா பரவாயில்ல, ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, இவங்க மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, இவங்க என்னப்பா ஓட்டு கேட்க வராங்களா இல்லை ஓட்டு வேணான்னு சொல்லத்துக்கு வராங்களா, ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, நாங்களே கூட பார்த்துக்குறோம். இன்றைக்கும் நான் இன்னொரு விஷயத்த ஓப்பனாக சொல்லி ஆகணும், இதை நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன் நான். என்னென்னா வந்து நிறைய திமுகவோட வேட்பாளர்கள் நிற்கிறாங்க இல்லையா, உதாரணத்துக்கு வந்து மஸ்தான், அதுக்கப்புறம் வந்து அவர் அப்பா உட்பட பல பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2 பேர் சொல்கிறவங்களா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமாவளவனுடைய பேர் வந்து எழுதுறது கிடையாது. சோறுகள் தொடர்ந்து வந்து திமுக பிரச்சார கூட்டத்தில் எல்லாரையுமே விசிகாவை வந்து அவமானப்படுத்துறாங்க, விசிகாவை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுமே போய்கிட்டு இருக்கு. சோறு விளம்பரத்தில் திருமாவளவனுடைய பேர் வந்து எடுத்துருவாங்க. அந்த கட்சி கொடி கட்டுவாங்கல்ல வண்டியில, அதுல பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில இருந்து விசிக கொடி எடுத்துடுறாங்க. நேற்று வந்து அப்பாவுடைய பேரை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய விவாதமான உடனே எங்கேயும் ஒரு சிவத்தை மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க போல இருக்குது. மற்றபடி மஸ்தான் இருக்காரு அவருடைய. இது எவ்வளோ ஒரு அரசியல் தீண்டாமை அப்படின்றத பாருங்க. இப்போ நம்ம வந்து விசிகாவை வந்து விமர்சனம் பண்றோம் அப்படின்னா அந்த விமர்சனம் என்பது விசிகாவின் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறையினால், அண்ணன் திருமாவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மரியாதையினால், அண்ணன் திருமாவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தினால் தான் அந்த விமர்சனம் வைக்கிறோம். என்ன விமர்சனம் வைக்கிறோம்? நம்ம எப்பயாவது அண்ணன் திருமாவையோ விசிகாவை தரவரையா பேசியிருக்கோமா? கிடையாது. திமுக இவர்களை இப்படி நடத்துகிறதே, விசிகாவுக்கு இத்தனை சீட்டு வந்து கொடுக்காம போயிட்டீங்களே, சோத்துல நான் திரும்ப பேர் வந்து எழுதாம போயிட்டீங்களே, விசிகாருக்கு மேலே யாருன்னா கீழே தள்ளுறீங்களே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா, ஏன்பா அவங்களுடைய கட்சி இந்த வாகனங்கள்ல பரப்புரை வாகனங்கள் ஏன்பா விசிகா கொடியை வந்து போட மாட்டீங்கன்னு கேள்வி கேட்டா
அந்த கேள்வி யாருக்கு கோவம் வரணும் நியாயமா? திமுக ஒரு கோவம் வரணும். என்னன்னு கேட்டா, ஏய் நீ யாரே கட்சியை பத்தி பேசுறதுக்கு, திமுக நாங்க அப்படி தானே பண்ணணும் சொல்லி அந்த கோவம் வரணும். ஆனா மாற கோவம் என்ன வருதுன்னா, விசிகா சார்ந்தவங்களுக்கு, ஏய் திமுக இது பண்ணா உங்களுக்குன்னா, விசிகா எங்களை வந்து பேர் எழுதலாம் உனக்குன்னா, எங்க கொடியை பிடிங்கி போட்டா உனக்குன்னா, எங்க பொறுப்பாளர் கீழே இறங்க சொன்னா உனக்குன்னா, நாங்களே சும்மா இருக்கோம், நாங்களே சும்மா நீ ஏன் கேட்குற? இந்த மனநிலை என்ன சொல்றது? நீ ஏன் கேட்கறனா கூட பரவாயில்ல, எனக்கு இது பொது வழியில் சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு, இருந்தாலும் நான் சொல்லி தான் ஆகணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சில கட்சிகள் மட்டும்தான் ரொம்ப மோசமான முறையில் வந்து ஒரு மாதிரி ஆபாசமாக வசைப்பாடுவது, கெட்ட கெட்ட வார்த்தைகளில் வந்து சமூக வலைதளத்தில் எழுதுறதெல்லாம் எழுதுவாங்க. ஒரு தேர்ந்த ஒரு கட்சி அல்லது வந்து அரசியல் வயப்பட்ட ஒரு கட்சி என்பது கருத்தை கருத்தில் ரீதியாக எதிர்கொள்வாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இவங்க விசிகாவே உட்பட பல பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த கருத்தாக எதிர்கொள்ள முடியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மிக மோசமான முறையில் வந்து ஆபாசமாக பல பேர் பதிவிடுறதை நானே பார்த்துருக்கேன். சில பெண்கள் மீதுமே வந்து சிலவற்றை வந்து எழுதுறதை நான் பார்த்துருக்கேன். சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கருத்து பிடிக்கலையா, அந்த கருத்தை எதிர்கொள்ளுங்க. இல்லையா அவங்க மேலே நீங்கள் இப்போ ரொம்ப திருமாவை வந்து ஒருத்தர் ரொம்ப அவதூறாக பேசிட்டாரு, ரொம்ப இழிவாக பேசிட்டாருன்னா நீங்கள் அவங்க மேலே வழக்கு கூட கொடுங்க, ஜனநாயக உரிமை. ஆனால் ஒரு கட்சியை விமர்சிக்கவே கூடாது, ஒரு தலைவர் விமர்சனத்துக்கே உள்ளாகக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் ஜனநாயகத்திற்கு அதுக்கு இடம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ திரும்ப வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது அந்த கட்சியினுடைய ஒரு கிரெடிபிலிட்டியை வந்து பாதிக்குது. ஏன்னா நான் வந்து விசிகா கட்சி இன்றைக்கும் அந்த கட்சியும் திரும்பவும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி விரும்பக்கூடிய ஒரு நபர். ஆனால் என்னையே வசைப்பாடுவாங்க. எனக்கு அந்த பிரச்சனை ஏன்னு கேட்டால் அவங்களுடைய அறிவு அவ்வளோதான், அந்த அளவுக்கு இறங்கி போக முடியாது. நான் இது வரைக்கும் எதுக்கும் பதில் சொன்னதும் கிடையாது. இப்போ நீ இந்த கீழே கமெண்ட் 100 கமெண்ட் திட்டி வச்சிருப்பானுங்க, அதுக்கெல்லாம் போயிட்டு பதில் சொல்லவும் முடியாது நம்ம. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய எண்ணம் அவ்வளோதான், அவங்களுடைய அறிவு அவ்வளோதான் சொல்லிட்டு நான் கடந்து போயிடுவேன் நான். ஆனால் எனக்கு விசிகா போன்ற கட்சியில் அப்படி இருப்பவர்களை நினைத்தால் நமக்கு வந்து அது பரிதாபமாக இருக்குது. நமக்கு அவங்க மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டு திருமாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்த நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணால் விசிகா கோவம் வருதுன்னா நமக்கு அது ஒன்றும் புரியல. எந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ திருமாவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அவர் தான் ஒரு கேள்வி ஏற்படுத்தினார். இப்போ கட்சிக்காரங்களுக்கு என்னோட சொந்த கட்சிக்காரங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, அவர் சொல்லுது கூட்டணி தர்மம் என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். அது எப்படி வந்து வெளியே வந்து எப்படி வந்து ஏற்படுத்தும், எப்படி அதனுடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும்? இது என்னவா ரியாக்ட் பண்ணணும்னு இருக்கு இல்லையா? காட்டு மன்னர் கோவில் நிற்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நிற்கலைன்னு சொல்கிறீங்க, நிற்காத இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்தவருக்கு சீட்டு கொடுக்குறீங்க. இப்போ விசிகாவே அந்த என்ன நினைப்பாங்க, என்னப்பா நம்ம இவ்வளோ பேர் விருப்பம் பண்ணி கொடுத்துமே, நம்மள ஒருத்தனு கூட தகுதியில் நிற்கிறதுக்கு இளைய பெருமாளருடைய மகனுக்கு வந்து கொடுத்துருக்காரு, நம்ம அதை குறை சொல்லல. எனக்கு முதல்ல வந்து அதான் சொன்னல, ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரிசுகளுக்கு அவர்களுக்கு உண்டான தகுதி இருக்குன்னு நினைக்கிறது எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. அது அவங்க விருப்பம், அவங்க கட்சி. அந்த இடத்துல விசிகா வேலை செய்ய மாட்டேதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வந்திருக்கு. ஸோ நாளுக்கு நாள் திரும்பவுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கிறது நமக்கு பெரிய ஒரு கவலையாக தான் இருக்குன்னு தான் நான் சொல்லக்கூடியது.